ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் எவ்ரிவன். நான் உங்கள் சபரி. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எத்தனை பேர் உங்களோட பையனையோ பொண்ணையோ காலேஜுக்கு போறதுக்கோ இல்ல வேலைக்கு போறதுக்கோ ட்ரெயின்ல டிக்கெட் எடுத்து அமுச்சு விட்டுருப்பீங்க. எத்தனை பேர் ட்ரெயின்ல போமா அப்பதான் சேஃபா இருக்கும், ட்ரெயின்ல லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்ல போமா இன்னும் சேஃபா இருக்கும், பஸ்லாம் போவாத ஏகப்பட்ட பேர் வந்து பக்கத்துல உட்காந்துட்டு இருப்பாங்க. ட்ரெயின்ல உனக்குன்னு சொல்லிட்டு நிறைய கம்பானியன்ஸ் இருப்பாங்க, அவங்க எல்லாமே உன்னை பாத்துக்குவாங்க. இந்த மாதிரி எவ்வளவோ சொல்லி உங்களோட பொண்ணோ பையனையோ அமுச்சு விட்டுருப்பீங்க. ஆனா உண்மையாலுமே அவங்க ட்ரெயின்ல போகும்போது சேஃபா தான் இருக்காங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாதான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். அந்த லெவலுக்கு ட்ரெயின்ல டிராவல் பண்ண ஒரு கர்ப்பிணி பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுவும் நம்ம தமிழ்நாட்டுல, டோட்டல் இந்தியாவில, நார்த் இந்தியாவோ வேற எங்கேயோ இல்ல, நம்ம தமிழ்நாட்டுல இந்த விஷயம் நடந்திருக்கு. வாங்க அந்த சம்பவத்துக்குள்ள இருப்போம். பிப்ரவரி 6ஆம் தேதி 2025 வருடம் வியாழக்கிழமை காலையில 6:15 கோயம்புத்தூர் டு திருப்பூர் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் கிளம்ப ஆரம்பிச்சிருக்கு. அது கரெக்டா திருப்பூர்ல வந்து சேர்ந்தது 8 மணிக்கு. அந்த 8 மணிக்கு திருப்பூர்ல 36 வயதுடைய ரேவதி அப்படின்னு ஒருத்தவங்க அந்த ட்ரெயின்ல டிராவல் பண்றாங்க. அவங்க ஏறினது ஒரு ஜெனரல் கம்பார்ட்மெண்ட். ஜெனரல் கம்பார்ட்மெண்ட்ல லேடிஸ்க்குன்னு சொல்லிட்டு தனியா ஒரு கோச் இருக்கும். அந்த லேடிஸ் கோச்ல தான் அவங்க ஏறி இருக்காங்க. அவங்க கையில இருக்கிறது ஒரு அன்ரிசர்வ்டு டிக்கெட், அதனால தான் அவங்க ஜெனரல் கம்பார்ட்மெண்ட்ல ஏறி இருக்காங்க. அவங்களோட பூர்வீகம் ஆந்திரால இருக்கிற சித்தூர் அப்படிங்கிற ஒரு சிட்டி. இந்த திருப்பூர்ல தான் அவங்களோட கணவர் வீடு இருக்கு. அவங்க வேலை பார்க்கறது திருப்பூர்ல ஒரு பனியன் கம்பெனி. ரொம்ப ஏழையான குடும்பம் தான், மிடில் கிளாஸ் கூட இல்ல, அவங்க கிட்ட காசு பெருசா இல்ல. அதனாலதான் அவங்க இங்க இருந்து ஆந்திரா வரைக்கும் போகிறதுக்கு ரிசர்வேஷன் எதுவும் இல்லாம லேடிஸ் ஜெனரல் கம்பார்ட்மெண்ட்ல அவங்க போறாங்க. இந்த ரேவதி அப்படிங்கிற பெண்மணி அந்த ட்ரெயின்ல ஏறும் போது இவங்க 4 மாசம் கர்ப்பிணி. அவங்க எதுக்காக ஆந்திரா போறாங்கன்னா அவங்களோட பிரெக்னன்சி செக்அப்காக போறாங்க. அவங்களோட ரெகுலர் டாக்டர் இந்த ஆந்திரால இருக்கிற சித்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல தான் இருக்காங்க. அதனால அப்பப்போ திருப்பூர்ல இருந்து ஆந்திரா வரைக்கும் போய் செக்அப் பண்ணிட்டு தன்னோட அம்மாவோட வீட்டுல தங்கிட்டு திருப்பி நம்மளோட கணவரை பாக்குறதுக்காகவும் அந்த பனியன் கம்பெனில வேலை பார்த்தாதான் நமக்கு காசு அப்படிங்கிறதுக்காகவும் திருப்பி திருப்பூருக்கு வருவாங்க. அதனாலதான் இந்த இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸை அவங்க அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. இந்த இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் திருப்பதி வரைக்கும் போகும். திருப்பதியில இருந்து ஒரு பஸ் பிடிச்சோ இல்ல வேற ஒரு ட்ரெயின் பிடிச்சோ அவங்க சித்தூருக்கு போவாங்க. பொதுவாவே இந்த இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஸ்டாப்லயும் நின்று போகும். அதனால கோயம்புத்தூர்ல ஏறி ரொம்ப கம்மியான பேர் தான் திருப்பதி வரைக்கும் போறவங்களா இருப்பாங்க. அவ்வளவு லாங் டிராவல் எல்லாமே சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்ல தான் அவங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க. வேற வழியே இல்ல, சூப்பர் ஃபாஸ்ட் எதுவுமே கிடைக்கல அப்படிங்கும் போது தான் அவங்க இன்டர்சிட்டிக்கே வருவாங்க. இந்த இடத்துல மக்கள் பொதுவா ஒரு ஸ்டாப்ல ஏறினாங்க அப்படின்னா அடுத்தடுத்த ஸ்டாப்ல எல்லாருமே இறங்கிடுவாங்க. முக்கியமா தினசரி வேலைக்கு போறவங்க தான் இந்த ட்ரெயின்ல முழுக்க இருப்பாங்க. கரெக்டா திருப்பூர்ல இந்த ரேவதி அப்படிங்கிற பெண்மணி அந்த லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்ல ஏறும் போது உள்ளுக்குள்ளார ஒரு 8 லேடிஸ் பக்கம் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் திருப்பூர்ல இருந்து ஈரோடுக்கு போகுது, ஈரோடுல இருந்து சேலம், சேலம்ல இருந்து ஜோலார்பேட்டை. இந்த ஜோலார்பேட்டை அப்படிங்கிறது காலையில 10:30 மணிக்கு போய் சேருது. அந்த ஜோலார்பேட்டையில இந்த ரேவதி தவிர மிச்சம் இருந்த ஒரு 8-9 பெண்மணிகளும் இறங்கிட்டாங்க. அவங்களுக்கு ஜோலார்பேட்டையில இறங்கணும். ஜோலார்பேட்டைக்கு அப்புறம் இந்த ரேவதி மட்டும்தான் அந்த லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்ல இருந்திருக்காங்க. ஜோலார்பேட்டையில ட்ரெயின் ஒரு 5 நிமிஷம் பக்கம் நின்றுருக்கு. அதுக்கப்புறம் கரெக்டா ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகும் போது திடீர்னு ஒரு பையன் உள்ளார வந்து ஏறுறான் லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்குள்ளார. அதை கவனிக்கிறதுக்கு எந்த போலீஸும் இல்ல, அதை பார்க்கறதுக்கு எந்த சிசிடிவி கேமராவும் இல்ல. அப்படிதான் ரயில்வேஸ் எப்பயும் போயிட்டு இருக்கும். கரெக்டா இந்த ரேவதி ஒரு பையன் உள்ளார ஏறானேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏப்பா இது லேடிஸ் கம்பார்ட்மெண்ட், அடுத்த கம்பார்ட்மெண்ட்ல போய் ஏறுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த பையனுக்கு 27 வயசு. அவனோட பேரு ஹேம்ராஜ். இந்த ஹேம்ராஜ் ரேவதி பார்த்து என்ன சொல்லியிருக்கான், அக்கா, அவன் கூப்பிட்டதே பாருங்க அக்கா, அக்கான்னு தான் கூப்பிட்டு இருக்கான். அக்கா தயவு செய்து விட்டுருங்க, ட்ரெயின் கிளம்பிருச்சு, நான் அதனாலதான் அவசரத்துல ஏறிட்டேன், அடுத்த ஸ்டாப் வரும்போது நான் இந்த கம்பார்ட்மெண்ட் விட்டு இறங்கிட்டு வேற ஒரு கம்பார்ட்மெண்ட்டுக்கு போய்க்கிறேன்க்கா, கொஞ்ச நேரம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கான். அவனை பார்க்கும்போது ரொம்ப பாவமா தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு ரேவதியும் சரி போய் தொலையுதுன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு உக்காந்துருக்காங்க. அவங்க பார்த்துக்கிட்டு அவங்க போனை பார்த்துக்கிட்டு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ட்ரெயின் மூவ் ஆக ஆரம்பிக்குது. அடுத்த 10 நிமிஷத்துல இந்த பையனோட பிஹேவியர்ல கொஞ்சம் சேஞ்சஸ் தெரியுது. நார்மலா ஓரமா உக்காந்துட்டு இருந்தவன் திடீர்னு எந்திரிச்சு லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்ல சுத்தி நடந்துட்டு இருக்கான். அவன் எதுக்காக நடந்துட்டு இருக்கான், ஏதாச்சும் கிடைக்குதான்னு பாக்குறானா இல்ல ஒருவேளை ரேவதி மட்டும்தான் உக்காந்துருக்காங்களான்னு பாக்குறானா அப்படிங்கிறது ரேவதிக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாவே இருந்துச்சு. ஆனா இவனை பாக்குறதுக்கு வித்தியாசமா தான் இருக்கு. ரேவதி கொஞ்சம் கொஞ்சமா பயப்பட ஆரம்பிச்சாங்க. இவன் நடந்து போயிட்டு இருக்கவன் திடீர்னு ரேவதி பக்கத்துல வந்து அவங்களோட துணியை இழுக்க ஆரம்பிச்சான். எதுவுமே கேட்கல, அவங்க கிட்ட எதுவுமே பேசல, எதுவுமே கேட்கல. திடீர்னு துணியை இழுக்கும் போது அந்த ரேவதி உடனே கண்டபடி அவனை திட்டிருக்காங்க. ஏன்டா அவனுக்குலாம் வெக்கமா இல்ல, லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்குள்ளார வந்துட்டு தேவையில்லாம எதுக்குறா இதை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டிருக்காங்க. அதுக்கப்புறமும் அவன் இழுக்கிறத விடல, அவங்கள அந்த இடத்துல ரேப் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான். அவங்க எவ்வளவோ அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க, தயவு செய்து விட்டுரு, எனக்கு 36 வயசு, 4 மாசம் நான் பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ கேட்டோம். அவன் விடுறதுக்கு தயாரா இல்லை. உடனே அவனை எட்டி உதைச்சிருக்காங்க. எட்டி உதைச்சோன்னா அவன் போய் விழுந்திருக்கான். இவங்க சீட்ல இருந்து எந்திரிச்சு
போய் ஃபர்ஸ்ட் அந்த செயின் இழுக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. ஏன்னா வேற வழி இல்லை, லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்ல யாருமே இல்லை, நம்ம மட்டும்தான் இருக்கோம். அந்த செயின் இழுக்க முயற்சி பண்ணலாம் அப்படின்னு நவரும் போது அவன் உடனே வந்து இவங்களை பிடிச்சிட்டான். உடனே அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு போகணுமே, எப்படியாச்சும் நம்ம டாய்லெட்டுக்காச்சும் போலாமே அப்படின்னு சொல்லிட்டு டாய்லெட்குள்ளார போய் கதவை தாள் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா ஸ்டாப் வர வரைக்கும் உள்ளாரையே நம்ம இருந்துடலாமேன்னு சொல்லிட்டு டாய்லெட்டு கிட்ட ஓடி இருக்காங்க. ஆனா அவங்க கரெக்டா அந்த டாய்லெட்டோட கதவு கிட்ட போகும்போது இவன் போய் திருப்பி பிடிச்சிட்டான். அவங்களால எதுவுமே செய்ய முடியல. டாய்லெட்குள்ளார போனாவது நமக்கு ஒரு செயின் இருக்கும், அந்த செயினையாவது பிடிச்சி இழுக்கலாம்னு நினைச்சாலும் இவன் விடுறதுக்கு தயாரா இல்லை. உடனே யாராச்சும் காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு அவங்க சத்தம் போடுறாங்க. அட்லீஸ்ட் பக்கத்து கம்பார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கா யாருக்கா கேட்குமான்னு பார்த்தா அந்த ட்ரெயினோட சத்தத்துல யாருக்குமே கேட்கல. அந்த இடத்துல இவனால வெறி தாங்க முடியாம அந்த பெண்மணியோட கைய அதே இடத்துல உடைச்சிட்டான். ஒரு 4 மாச கர்ப்பிணி பெண்மணி, நான் கர்ப்பமா இருக்கேன்டா தயவு செய்து விட்டுறா அப்படின்னு சொன்னேன். இவன் அக்கான்னு கூப்பிட்ட ஒரு பெண்மணி இவங்கிட்ட கெஞ்சி கேட்கும் போது விஷயமா கையை உடைச்சிட்டான். கையை உடைச்சது மட்டும் இல்லாம அவங்கள அப்படியே ட்ரெயினை விட்டு வெளியே தள்ளி விட்டுட்டான். அவங்க தள்ளி விடும் போது கூட போராடி இருக்காங்க. அந்த ட்ரெயினோட இரும்பு இருக்கும் பாத்தீங்களா, அந்த கைப்பிடியை பிடிச்சி போராடி இருக்காங்க. கடைசி வரைக்கும் அவங்களால முடியல. ஒரு கை உடஞ்சு கிடக்குது, இன்னொரு கை என்ன பண்றதுன்னு தெரியல. அவங்களால முடியலங்கும் போது விட்டுட்டாங்க. அப்படியே ட்ரெயினை விட்டு வெளியே விழுந்துட்டாங்க. அவங்களுக்கு நடந்த ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அவங்க கீழே விழுவும் போது அவங்க சக்கரத்துக்குள்ளார மாட்டல. ஆனா பொதுவா ட்ரெயின் ஓடிட்டு இருக்கும் போது கீழே விழுந்தா எவ்வளவு அடிப்படும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். கீழே எல்லாமே ஜல்லிக்கல்லா இருக்கும். போகிற ஃபோர்ஸ்ல இவங்க அப்படியே எத்தனை டைம் உருண்டு இருப்பாங்க, எவ்வளவு காயங்களா இருக்கும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. இவங்க விழுந்த இடம் கேவி குப்பம் அப்படிங்கிற ஒரு இடம். அந்த இடத்துல இவங்க விழுந்த அடுத்த கொஞ்ச நேரத்துல அங்க இருக்கிற சில மக்கள் கவனிச்சிருக்காங்க. ட்ராக்கு கிட்ட ஏதோ ஒரு லேடி அடிபட்டு கிடக்குறாங்க. அங்க இருக்கிற ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல நிறைய பேர் ட்ராக் எல்லாம் மெயின்டைன் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அவங்கள சில பேரும் கவனிச்சிருக்காங்க. இவங்க கண்டிப்பா ஒரு ட்ரெயின்ல இருந்து தான் விழுந்துட்டாங்க அப்படிங்கிறது தெரியுது. ஆனா ஒருத்தன் இப்படி தள்ளி விட்டு இருக்காங்கிறது அவங்களுக்கு தெரியாது. இது ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. நிறைய பேர் கிட்ட வர வரைக்கும் இந்த பெண்மணி இறந்துட்டாங்க போல அப்படின்னு தான் நினைச்சு பயந்துகிட்டே கிட்ட வந்திருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு உயிர் இருக்கிறது தெரிஞ்சிருக்கு. உடனே போலீஸ்க்கு கால் பண்ணிருக்காங்க, 108 கால் பண்ணிருக்காங்க. ஆம்புலன்ஸ் வந்து பக்கத்துல இருக்கிற வெள்ளூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருக்கு. இவங்களுக்கு 2 இடத்துல பிராக்சர் ஆயிருக்கு. காலில் ஒண்ணு, கையில ஒண்ணு. கையில ஆல்ரெடி அவன் உடைச்சிட்டான், காலில் அவங்களுக்கு இன்னொரு பிராக்சர் ஆயிருக்கு. உடம்பு ஃபுல்லா காயம். இவங்களோட பிரெக்னன்சி பத்தி எந்த அப்டேட்ஸுமே கிடைக்கல. 4 மாசம் பிரெக்னெண்டா இருக்கிறவங்க அந்த ட்ரெயின்ல இருந்து விழுகும் போது அவங்களோட பிரெக்னன்சிக்காவது எதுவும் ஆகக்கூடாது அப்படிங்கறத நம்ம நினைச்சுக்குவோம். ரேவதியை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகும்போது அவங்க அன்கான்சியஸா தான் இருந்திருக்காங்க. அவங்க பேசுற நிலைமையிலேயே இல்ல. அவங்களோட போனை வச்சுதான் அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் யாரு, ஹஸ்பண்ட் யாரு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்களோட ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படிங்கறத இன்ஃபார்ம் பண்ணி தான் அவங்களோட ஹஸ்பண்ட் வெள்ளூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காரு. போலீஸ் அவங்களை விசாரிக்க ஆரம்பிக்கும் போது தான் இந்த இடத்துல ஒரு கிரைம் நடந்திருக்கு, ஒரு ரேப் அட்டெம்ப்ட் நடந்திருக்கு அப்படிங்கறதே தெரிய வருது. அந்த பெண்மணி போலீஸ் கிட்ட எல்லா விஷயங்களும் சொல்லியிருக்காங்க. நான் ஏறும்போது ஒரு 8 பெண்கள் பக்கம் இருந்தாங்க, ஜோலார்பேட்டையில எல்லாமே இறங்கிட்டாங்க. திடீர்னு ஒரு பையன் ஏறினா, பாக்குறதுக்கு கொஞ்சம் சின்ன பையன் மாதிரி தான் இருந்தான். என்னை அக்கா அக்கான்னு தான் கூப்பிட்டான். கடைசியா என்னை ரேப் பண்ண ட்ரை பண்ணான். அதுல போராடி தான் கடைசியா நான் கீழே விழுந்துட்டேன். அவனே தான் தள்ளி விட்டான், அவனே தான் கையை உடைச்சான் அப்படிங்கறத எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. சோ இது ரயில்வேஸ் டிபார்ட்மெண்ட்ல தான் நடந்திருக்கு அப்படிங்கிறதுனால ரயில்வே போலீஸ் உடனே ஆக்ஷனுக்கு வராங்க. யார் ஏறி இருப்பாங்க? ஏதோ ஒரு சிசிடிவி கேமரா காட்சிகள்ல அவனை பார்த்திருக்கணும்ல. ஜோலார்பேட்டையில தான் அவன் ட்ரெயின் ஏறி இருக்கான், அதுவும் லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்ல தான் ஏறி இருக்கான். அப்படிங்கும் போது அந்த ரயில்வே ஸ்டேஷன், ஜோலார்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிற எல்லா சிசிடிவி கேமராவும் பார்த்திருக்காங்க. அந்த சிசிடிவி கேமரால பார்த்து சஸ்பெக்ட்ஸ் யார் யாரு அப்படிங்கறத செக் பண்ணும் போது இவன் லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்குள்ளார ஏறினது சிசிடிவி கேமரால பதிவாயிடுச்சு. இவனோட ஃபேஸ் ஐடென்டிஃபை பண்ணி அந்த ரேவதி அப்படிங்கிற பெண்மணி கிட்ட காட்டும் போது இவன் தான் குற்றவாளி அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. உடனே அவனோட அட்ரஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அதே கேவி குப்பம்க்கு பக்கத்துல பூஞ்சோலை அப்படிங்கிற ஒரு கிராமத்துல தான் அவன் தங்கியிருக்காங்கிறது தெரிய வருது. உடனே அவனை போய் அரெஸ்ட் பண்றாங்க. அவனோட பேரு ஹேம்ராஜ். ஹேம்ராஜுக்கு வயசு 26. நாங்க இந்த விஷயம் எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் இமீடியட்டா அடுத்த கொஞ்சம் மணி நேரத்திலேயே நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய அறிக்கையாவே இருந்துச்சு. ஒரு பாத்ரூம்ல இருந்து வந்தாங்க, அவனோட ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு வந்தாங்க. வந்த உடனே என் ட்ரெஸ் கழட்டுறதுக்கு பார்த்தாங்க. நான் கெஞ்சினுங்க, என் வயிற்றுல குழந்தை இருக்கு, நான் இந்த மாதிரி பொண்ணு கிடையாது, நான் உனக்கு அக்கா தங்கச்சி இருக்கோம்ல, அதை நினச்சி கொஞ்சம் எதிர்ப்பாரு. என்னதுக்கு அவன் தலைமுடி பிடிச்சி தாத்தான்னு அடிச்சு, அப்புறம் நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவனை அடித்து செஞ்சேன். 2 கையை கெட்டியமாக பிடிச்சிட்டு இருந்தேன். நான் கீழே விழாத அளவுக்கு அவனே அடிச்சுட்டு நானும் கெட்டியமாக பிடிச்சிருந்தேன். ஒரு கையை ரைட் சைடு கயிறு உடைச்சிட்டான். உடைச்ச உடனே ஒரு கை சப்போர்ட்டு தான் கடிச்சிச்சு. எனக்கு கால் எடுத்து கீழே விட்டுட்டான்.
சோ இப்ப நம்ம எல்லாருக்கும் என்ன தெரிய வருதுன்னா, கோயம்புத்தூர் டு திருப்பதி இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ்ல ஒரு கிரைம் நடந்திருக்கு. அந்த கிரைம் நடந்த அடுத்த சில மணி நேரத்திலேயே வந்து போலீஸ் போய் குற்றவாளி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த பெண்மணிக்கு நீதி கிடைச்சிருச்சு அப்படிங்கறத நம்ம எல்லாத்துக்கும் தெரிய வருது. அந்த பெண்மணிக்கு நீதி கிடைச்சாலும் உண்மையாலுமே அந்த பெண்மணிக்கு இந்த மாதிரி ஒரு குற்றம் நடக்கிறதுக்கு யாரு காரணம்? இதுதான் நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரு முக்கியமான கேள்வியே. அந்த ஹேம்ராஜ் அப்படிங்கிற ஒரு பையனோட கிரைம் ஹிஸ்டரி எல்லாத்தையுமே எடுத்து பார்க்கும் போதுதான் தெரியுது, இந்த இடத்துல அவன் செய்யறது முதல் குற்றம் இல்ல. அவன் ஏகப்பட்ட ட்ரெயின் ராபரியில ஈடுபட்டிருக்கான். அவனோட மெயின் மோட்டிவே ட்ரெயின்ல இருக்கிற பெண்களை பாலியல் ரீதியா துன்புறுத்தி அவங்களோட நகை பணம் எல்லாத்தையுமே திருடிட்டு போகிறது தான். இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு ராபரி அவன் பண்ணியிருக்கான். அதுக்காக அரெஸ்டும் ஆயிருக்கான். அது மட்டும் இல்லாம கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி ஒரு பெண்மணியை கொலை பண்ண கேஸும் அவன் மேல இருக்கு. இதெல்லாம் தாண்டி அவன் மேல குண்டாஸ் ஆக்ட் போட்டிருக்காங்க. அதாவது ஹேபிச்சுவல் அஃபெண்டர், நிறைய இந்த மாதிரி கிரைம் பண்ணிக்கிட்டே இருக்கான். இந்த குண்டாஸ் ஆக்ட் அப்படின்னு எதுக்காக போடுவாங்கன்னா, அவன் திருப்பி வெளியே வந்தாலும் இந்த மாதிரி கிரைம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். போலீஸோட கண்ணு அவன் மேல எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவனோட பேர்ல லைனா வந்துகிட்டே இருக்கு. அவனோட கிரைம் ஹிஸ்டரி இன்னமும் போலீஸ் செக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒரு 26 வயசு பையன் மேல இவ்வளவு கிரைம்ஸ் இருக்கும் போது உண்மையானுமே அவனுக்கு பெயில் கொடுத்து வெளியே விட்டது யாரு? அந்த இடத்துல அவனுக்கு பெயில் கொடுத்த ஜட்ஜி யாரு? அந்த பெயில் வாங்கினதுக்கான வாதாடின வக்கீல் யாரு? இந்த இடத்துல சட்டம் எப்படி அவனை வெளியே தெரிய விட்டுச்சு அப்படிங்கறத நமக்கு இருக்கிற முதல் கேள்வியே. நம்ம பொதுவா இந்த விஷயத்த யோசிக்கும் போது அந்த பெண்மணிக்கு நடந்த குற்றத்துக்கு காரணம் அந்த ஹேம்ராஜ் அப்படிங்கிற ஒருத்தவனா, இல்ல அவனை வெளியே தெரிய விட்ட இந்த சட்டமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப உங்க எல்லாத்துக்குமே நான் என்ன சொல்ல வரேங்கிறது ரொம்ப கிளியரா புரிஞ்சிருக்கும். எத்தனை இடங்கள்ல இந்த மாதிரி கிரைம்ஸ் நடக்கும் போது, கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி அண்ணா யூனிவர்சிட்டியில கேம்பஸ்குள்ளார வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் ரேப் பண்ண ஒருத்தவனுக்கு பின்னாடி எவ்வளவு கிரைம்ஸ் ஹிஸ்டரி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருக்கோம். இப்போ ஒரு ட்ரெயின்குள்ளார வந்து ஒரு கர்ப்பிணி பெண்ணை ரேப் அட்டம் பண்ணி அவங்களை கொலை பண்ண நினைச்ச ஒருத்தவனுக்கு பின்னாடி எவ்வளவு கிரைம் ஹிஸ்டரி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்திருக்கோம். இந்த எல்லா இடத்துலயுமே யாருமே புதுசா ஒரு இடத்துல வந்து கிரைம் பண்ண ஆரம்பிக்கல. எல்லாத்துக்கு பின்னாடி ஆல்ரெடி ஒரு கிரைம் ஹிஸ்டரி இருக்கு. காசை கொடுத்து அவங்க பாட்டுக்கு ஒரு பெயில வாங்கிட்டு வெளியே வராங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச வக்கீல் வச்சு அபிஷியலா என்னென்ன பண்ணும், சட்டத்துல எவ்வளவு ஓட்டைகள் இருக்கு, அது மூலியமா அவங்க வெளியே வராங்க. உண்மையா சொல்ல போனா இந்த கர்ப்பிணிக்கு நடந்த இந்த விஷயத்துக்கு யார் யாரெல்லாம் காரணமோ அவங்க எல்லாத்துக்குமே பாவம் வந்து சேரும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே நான் ஒரே ஒரு விஷயத்த தான் கேட்டுக்கிறேன். இவனை மாதிரி ஆட்களுக்கெல்லாம் என்ன மாதிரி தண்டனை கொடுத்தா அடுத்தது இந்த மாதிரி குற்றங்கள் நடக்கிறது நிக்கும்னு சொல்லிட்டு தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்க. அவன் அந்த ட்ரெயினை ஏறும் போது அந்த ரேவதியை பார்த்து அக்கான்னு கூப்பிட்டுருக்கான். உண்மையானுமே என்னோட கேள்வி என்னன்னா, அவனோட சொந்த அக்காவை இப்படிதான் அவன் பண்ணுவானா? எப்படி ஒரு பெண்மணியை அக்கான்னு கூப்பிட்டதுக்கு அப்புறம் அடுத்த 10 நிமிஷத்துல அவங்களோட உடம்புல அவனால கை வைக்க முடியும்? இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பார்க்கும்போது சட்டத்துல இவ்வளவு ஓட்டைகள் இருக்கா? ஒருத்தன் கொலை பண்ணாலும் சரி, ஒருத்தன் ரேப் பண்ணாலும் சரி, ஒருத்தன் கொள்ளை அடிச்சாலும் சரி, பெயில் ஈஸியா கிடைச்சிரும் போல. இந்த ஹேம்ராஜ் அப்படிங்கிறவன்ட்ட கோடிக்கணக்கில் சொத்துலாம் இல்ல. ஒரு கிராமத்துல அவனுக்குன்னு சொல்லி ஒரு சின்ன வீடு இருக்கு. திருடுற காசை வச்சு, கொலை பண்ற காசை வச்சு, எல்லாத்து மூலியமா தப்பா வரக்கூடிய காசை வச்சு அவன் பாட்டுக்கு டெய்லி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கான். கோடிக்கணக்கில் காசு இல்லாதவனே சட்டத்துல இவ்வளவு ஓட்டையை கண்டுபிடிக்கிறானா, அப்படின்னா காசு இருக்கிறவங்க அவங்க பேரே வெளியே வராது போல. நம்ம நாட்டுல இருக்கிற ரயில்வேஸ் நெட்வொர்க்கை பாத்தீங்கன்னா உலகத்துல 4வது இடத்துல இருக்கு. முதல் இடமா USA, அதுக்கு அடுத்ததா சைனா, ரஷ்யாக்கு அடுத்தது இந்தியா அப்படிங்கறது ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறாங்க. ஆனா உண்மையாவே அந்த ரயில்வேஸ் பாதுகாப்பா தான் இருக்காங்கிறது இப்ப நம்ம எல்லாத்துக்குமே ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருந்திருக்கும். ரயில்வேஸோட குவாலிட்டியும் சரி, அந்த ரயில்வேஸ்ல இருக்கிற பாதுகாப்பும் சரி. லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்னு சொல்லிட்டு தனியா வச்சிருக்கீங்களே, என்னைக்காச்சும் ஒரு நாள் அந்த லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்ல CCTV கேமரா வைக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுச்சா? என்னைக்காச்சும் ஒரு நாள் அந்த லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்ல ஒரு லேடி போலீஸ் இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தோணுச்சா? என்னைக்காச்சும் ஒரு நாள் எல்லா ரயில்வே ஸ்டேஷன்லயுமே கண்டிப்பா எப்பயுமே ட்ரெயின் ஏறும் போது இறங்கும் போது அந்த இடத்துல சில போலீஸ் பாதுகாப்புக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுச்சா? என்னைக்காச்சும் ஒரு நாள் அந்த ட்ரெயினோட கதவை ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் பண்ற ஒரு சிஸ்டம் வைக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுச்சா? நம்ம எல்லாருமே 4வது ரேங்க்னு சொல்லிட்டு உலக லெவல்ல பெருமைப்பட்டாலும் மொதல் 3 ரேங்க்ல இருக்கிறவங்க அது எதுக்காக இருக்காங்க, அவங்க எப்படி அவங்களோட பணிகளை செஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க இந்தியாவை விட்டு வெளியே போய் இந்த 3 இடங்கள்ல இருக்கிற எந்த ட்ரெயினுக்கு போனீங்கனாலும் அவங்களோட ஸ்டாண்டர்டையும் அவங்களோட குவாலிட்டியும் நீங்க பாப்பீங்க. அவங்க கட்டுற அதே டாக்ஸை தான் நம்மளும் கட்டுறோம். நம்மளும் பெருசா டாக்ஸ்ல வித்தியாசம்லாம் ஒண்ணும் இல்லை. ஆனா அவங்க கட்டுற டாக்ஸ்க்கு அவங்க எல்லாத்தையும் அனுபவிக்கிறாங்க. நம்ம கட்டுற டாக்ஸ்க்கு நம்மளும் எல்லாத்தையும் அனுபவிக்கிறோம். எப்படி கொஞ்சம் நெகட்டிவா அனுபவிக்கிறோம். அந்த பெண்மணியும் தேவையான டாக்ஸ் எல்லாமே கட்டியிருப்பாங்க. அந்த 4 மாசம் கர்ப்பிணி பெண்மணி அந்த ட்ரெயின்ல ஏறும் போது அவங்க வாங்கின டிக்கெட்டுக்கு டாக்ஸ்ன்னு சொல்லி ஒண்ணு கட்டியிருப்பாங்க. அந்த டாக்ஸ் கட்டினதுக்கு தான் கடைசி இப்ப அவங்க அனுபவிக்கிறாங்க.
பொதுவாகவே நம்மளோட நாட்டில் ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த ஸ்டெப்பே எடுப்போம். அது எல்லாத்துக்குமே பழக்கமாயிடுச்சு. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்ததுக்கு அப்புறம் இனிமேட்டு அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளார யாருமே தேவையில்லாமல் போக முடியாது, காம்பவுண்ட் எல்லாத்தையுமே நாங்கள் இப்படி போட்டு வச்சிருக்கோன்னு சொல்லிட்டு எவ்வளவோ விஷயங்களை அறிக்கையாக கொடுத்தாங்க. அந்த மாதிரி கவர்மெண்ட்லயும் இந்த இடத்துல ஏதாவது பிரச்சனை நடக்குது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லேயே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அடுத்தது என்ன பண்ணலாம், இதுக்கான ஸ்டெப்லாம் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமும் எடுப்பாங்க. அந்த மாதிரி ரயில்வேஸ்லயும் பாதுகாப்புக்கும் சரி குவாலிட்டிக்கும் சரி இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் எடுப்பாங்க. அந்த ஸ்டெப் எடுக்கிறதுக்காவது இது ஒரு எக்ஸாம்பிளா இருக்கட்டுமே அப்படிங்கிறத நம்ம நினைச்சுக்குவோம். சப்போஸ் இந்த மாதிரி நடந்ததுக்கு அப்புறமும் எந்த ஸ்டெப்புமே எடுக்கல அப்படின்னா ரயில்வேஸ்ல வேலை பார்க்குற ஒவ்வொருத்தவங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களோட மனைவிகளும் சரி உங்களோட குழந்தைகளும் அதே ட்ரெயின்ல தான் போக போறாங்க. உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஸ்பெஷலா ஒரு பாஸ் கொடுப்பாங்க. அந்த பாஸ் மூலியமா நாங்க எல்லாம் பாதுகாப்போட தான் போவோம் அப்படின்லாம் நினைக்காதீங்க. இன்னைக்கு அன்ரிசர்வ்ல நடக்கிறது நாளைக்கு ரிசர்வ்டுல நடக்கலாம். ரிசர்வ்டுல கூட சிசிடிவி கேமராலாம் ஒன்றும் இல்லைங்க. அதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோட பார்ப்போம். பை பாய்.